லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாரு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? சுபத்ராமா எனக்கு தரதா சொன்ன 1 கோடி ரூபாய் பணம் நகையெல்லாம் இன்னும் அங்க வீட்டுல தானே இருக்கும். நான் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துட்டா? என்ன கிலா விளையாடுறியா? திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு. நீ வேற சாரு, இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எதுவுமே தப்பு இல்ல. நீ பாரு, அது மட்டும் இல்லாம அந்த பணம் நமக்கு சேர வேண்டிய பணம் தானே. இல்ல கிலா, நீ உணர்ச்சி வசத்துல ரொம்ப தப்பா யோசிக்கிற. நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டி திருடுறத தப்பு இல்லைன்னு நீ சொன்னாலும் அத்தனை பேர் இருக்கிற வீட்டுல நீ எப்படி போய் திருட முடியும்? பழக்கம் இல்லாத காரியத்தை செஞ்சு தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம் கிலா. இல்ல சாரு, நமக்கு இப்போதைக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. இல்ல, நான் சொல்றதுக்கே இல்ல சாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பாரு, நீ பயப்படாம தைரியமா. நான் இப்பவே அந்த பணத்தையும் நகையை சேஃபா எடுத்துட்டு வரேன், சரியா? யா கிலா. அகிலா நில்லு. என்ன? நான் சொல்ல கேட்க மாட்டேங்கிற. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கா அகிலா. நானும் கூட வரனே. என்னது, நீயும் வரியா? ப்ளீஸ் அகிலா, என்னையும் கூட்டிட்டு போயேன். சரி, கிளம்பு. இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம். நல்ல வேலை சாரு, என் ஃப்ரெண்டு கேட்ட உடனே கார் கொடுத்துட்டான். இல்லைன்னா நம்ம பஸ்ல தான் போயிருக்கணும். சாரு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம ஊருக்கு போயிடலாம். அங்க போய் வேலையை முடிச்சுட்டு யாரு கண்ணையும் சிக்காம பத்திரமா எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். ஓகே? இங்க பாரு சாரு, ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், புரியுதா? யாருக்கு கால் பண்ற? எனக்கு கால் வந்த நம்பருக்கு. சாருமதி நம்பர் தானா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதுக்கு தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஒருவேளை அது சாருவோட நம்பரா இருந்தா அவ எதுக்கு இந்த நேரத்துல குழந்தையோட போட்டோ அனுப்ப சொல்லி மெசேஜ் பண்ணணும்? திடீர்னு ஏன் அவளுக்கு இந்த நேரத்துல குழந்தையோட ஞாபகம் வந்திருக்கும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி? நான் சொன்னா திட்டக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லு. அன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி நம்ம 2 பேரும் ஜோடியா போட்டோ எடுத்தாருல்ல, அந்த போட்டோவை நான் வாட்ஸ்அப் டிபில வச்சிருந்தேன். டிபிய சாருமதி இப்பதான் பாத்திருப்பா போல இருக்கு. டிபில நம்ம போட்டோவை பார்த்ததும் அவளுக்கு குழந்தை ஞாபகம் வந்திருக்கலாம். அதான் எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா போனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. போன கொடு. உன் நம்பர்ல இருந்து என் வாய்ஸை கேட்டால, அதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இரு, என் நம்பர்ல இருந்து ட்ரை பண்றேன். என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு. லைனே போல.
ஏங்க இப்போ திடீர்னு சாருமதி உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிற டென்ஷன்ல நீ வரைக்கும் இருக்குத்தனமா யோசிக்காத. அவ என் போன் நம்பரே பிளாக் பண்ணி வச்சிருக்கா. இதுல நேர்ல வர போறாளாம். சரி, தூங்கலாமா? இந்த நேரத்துல தூங்காம இவங்களுக்கு என்ன வாக்கிங் வேண்டி கிடக்கு? சீக்கிரம் நகையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஆதிராவோட வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருக்கு. மாறு அவளை எப்பதான் புரிஞ்சுப்பானே தெரியலையே. நீதான் அவங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் முருகா. திருட வந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கோம். அம்மா உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அம்மா நல்லா தூங்கட்டும். அதுக்கப்புறம் உள்ள போய் எல்லா நகையும் எடுத்துடணும். என்ன தங்கம், ஏன் இப்படி அழுறீங்க? ஏன் அழுறீங்க? ஒண்ணும் இல்ல செல்லம், அழாதீங்க. அழாதடா தங்கம். அப்பா இருக்கான்ல, அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல, என்னாச்சு ஒண்ணும் உனக்கு? இல்ல. சரி சரி சரி. ஏன் இப்படி அழற நீ? சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஷூ. அழாத செல்லக்குட்டி. என் தங்கம்ல. தங்கம்ல, அழாதீங்க. அழாதீங்கம்மா. ஜோ ஜோ ஜோ. அழாதீங்க. ஜோ ஜோ ஜோ. அழக்கூடாது. சரி 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 சரி. அழக்கூடாது. அழாதீங்க செல்லம். ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, அழக்கூடாது. அப்பா இருக்கான்ல, ஒண்ணும் இல்லடா. குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் அழுகை நிப்பாட்டுறேன். இது ஏன் குழந்தை, நான் தான் அப்பா. என்கிட்டயே குழந்தை அழுதுகிட்டு தான் இருக்கு. நீ யாரோ தானே இதுக்கு. உன்கிட்ட வந்து அழுகை நிறுத்திடுமா? யோ, குடியா குழந்தைய. குடியா. ஓ ஜு. என் தங்கத்துக்கு என்னடா வேணும்? என்னாச்சு? தங்கத்துக்கு என்ன வேணும்? ஏன் அழறீங்க? தூக்கம் வருதா பாப்பாவுக்கு? ஓ, தொட்டில தூங்க பிடிக்கலையா பாப்பாவுக்கு? அம்மா மேலதான் தூங்கணுமா உங்களுக்கு? தூங்குங்க தூங்குங்க. ஓ ஜு. தூக்குனாதான் தூங்குவீங்களா? தூங்குங்கம்மா. ஓ ஓ. எப்படி? பொதுவா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சாஃப்டா நல்லவங்க கையில இருக்கிறது தான் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க.
உங்களை மாதிரி கரடு முரடான மனுஷங்களெல்லாம் பார்த்தா பயப்படதான் செய்வாங்க. அதான் என்கிட்ட வந்ததும் இவ ஜாலியா அமைதியாயிட்டா. இது புரியாம வந்துட்டாரு. நான் தான் குழந்தைக்கு அப்பா, பெரியப்பா, சித்தப்பான்னு. ஏண்டி குழந்தைதான் அழுகை நிறுத்திருச்சுல, அப்புறம் என்னடி ரூமுக்கு போக வேண்டியதானே? இங்கே நின்னு என் பிள்ளைக்கு பாடம் நடத்திட்டு இருக்காளே. நான் எப்ப நகை எடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க, இவ வேற. வேணா குழந்தை எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லி தரட்டுமா? ஆனா அதுக்கு நீங்க எனக்கு டியூஷன் ஃபீஸா மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன 50,000? இவன் நம்மளை விட கேடியா இருப்பா போல இருக்கே. ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைய பாத்துக்கிறது எப்படின்னு சொல்லி தரதுக்கு உனக்கு 50,000 ஃபீஸ் வேணுமா? ஆமா, நான் என்ன சாதாரண டீச்சரா? இல்ல இல்ல இல்ல, நீ ஸ்பெஷல் சாதா தான். இருந்தாலும் நீ ஒன்னும் சொல்லி தர வேணா, ஆளை விடு. ஆஹா, இவங்க ரூம்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இனி நம்ம அம்மா ரூமுக்குள்ள போய் நகை எடுத்துட வேண்டியதான். ஷோ, என்னம்மா? ஐயோ, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அட போங்கடா. இனி நான் நகையை திருடின மாதிரி தான். பேசாம காலையில திருடிக்கலாம். ஏன் காரை இங்கேயே நிறுத்திட்ட? பின்ன வீட்டு வாசல்ல போய் நிறுத்த சொல்றேன். கார் இங்க நிக்கிறது தான் சேஃப். இது ஒரு நிமிஷம். பின்பக்க கதவு லாக் போடாம சும்மா தான் சாத்தி இருக்கும். அந்த வழியா வீட்டுக்குள்ள போயிடலாம். என்ன வீட்டுக்கு நடுவுல செவுரு கட்டி வச்சிருக்காங்க? சாரு, பணம் நகையெல்லாம் சாரதா பாட்டி ரூம்ல தான் இருக்கும். அகிலா, என்ன? எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு அகிலா. ஏய், கோச்சுக்காத அகிலா. குழந்தை திருமாறன் கூட தான் தூங்கிட்டு இருக்கும். நான் அந்த ரூமுக்கு வெளியில நின்னு ஜன்னல் வழியா குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள பாட்டி ரூம்குள்ள போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறியா? ப்ளீஸ் அகிலா, ப்ளீஸ். சரி போ, பார்த்து போ. சரி.
ஆதிரா என்ன இந்த ரூம்ல படுத்திருக்கா? குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அவளை எல்லாரும் இந்த ரூம்லயே தூங்க சொல்லிருப்பாங்க போல இருக்கு. சரி, என் குழந்தை எங்க இருக்கு? இதான் இந்த பேக் தான். நம்ம தேடி வந்த நகை எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. சாருமதி மாதிரி இருக்கு. சாரு, என்ன பண்ற? சாருமதி, சாருமதி, சாருமதி நில்லு. அகிலா, என்னாச்சு? ஏங்க சீக்கிரம் வா. நில்லுங்க. சாருமதி, 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 நில்லு. அகிலா, 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 அகிலா. எங்க? வா. ஏய், யாரது? ஏய். அகிலா, அகிலா. சாருமதி, அகிலா, சீக்கிரம் வா. ஏய், வா. சாருமதி, சாருமதி, அகிலா, நல்ல சாருமதி, சீக்கிரம் வா. ஏய், சாருமதி, அகிலா. என்னங்க, என்ன சக்கரை?
வா 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 சீக்கிரம் வா ஏறு. ஆதிரா என்ன என்னமாச்சு? என்ன என்னாச்சு? என்னாச்சு ஆதிரா? அது அது அகிலனும் சாருமதியும் தான் வந்துட்டு போறாங்க.